எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாட்டு கேட்டு வாசிக்கிறதுக்கான கிளாஸ் 2ல இருக்கும். கிளாஸ் 1ஓட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. கிளாஸ் 1 முடிச்சுட்டு 2 வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாசிச்சிருப்போம், நம்ம அந்த அளவுக்கு ஸ்லோவாக வாசிச்சிருக்க மாட்டோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1 முடிச்சிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் 2 பார்க்கும்போது. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன சாங் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாங் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு தடவை வாசிச்சிடுறேன், கேட்டுக்கோங்க. ரெண்டு லைன் தான், அதோட டியூனே தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 லைன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதே ரிப்பீட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா எஃப் மேஜர். எஃப் மேஜரில் என்ன வரும், ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கேல்ஸில் சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லைங்களா. ஓகே, பி மட்டும் ஃப்ளாட் வரும், மீது எல்லாமே நேச்சுரல். ஓகேங்களா. ஸோ ஓகே, இதில் இந்த சாங்ஸில் எங்க இருந்து எது வரைக்கும் வாசிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டில இருந்து இந்த சி வரைக்கும் தான் வாசிக்க போறோம். ஸோ இந்த டில இருந்து இந்த சி வரைக்கும் என்னென்ன இருக்கும், பி மட்டும் தான் ஃப்ளாட், மீது எல்லாமே நேச்சுரல். அப்போ டி இ எஃப் ஜி ஏ பி ஃப்ளாட் சி. ஸோ இது மட்டும் தான் வாசிக்க போறோம். இதுக்கு மேலே கீழே மற்ற பிளாக்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா. இப்போ நீங்க என் கூட சேர்ந்து நோட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு நோட்டா ப்ரெஸ் பண்ணி அந்த சவுண்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அப்போ தான் நான் ஒரு நோட் வாசிக்கும் போது இது என்ன நோட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு ஸோ எப்படியும் ஒரு 3 டைம்ஸ் வாசிச்சு ஒவ்வொரு நோட்ஸும் என்ன மாதிரி சவுண்டில் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வாசித்து சவுண்டை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஓரளவுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, எடுத்தோன்னே டேரெக்டாக ஒவ்வொன்றா வாசித்து கண்டுபிடிக்காம இந்த மாதிரி ஓரளவுக்கு மைண்டில் செட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கும். இந்த நோட்ஸ் இல்லை, இந்த நோட்ஸ் இல்லை அப்படின்னு ஈஸியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்கள் மைண்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ட்ரைனிங் முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் வந்து நான் 2 நோட்டாக வாசிப்பேன். ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட்டு கிளாஸில் ஒவ்வொரு நோட்டாக தான் வாசிச்சிருந்தேன். இதில் 2 நோட்டாக நான் ஜாயின் பண்ணி வாசிக்க போகிறேன். லாங்காக இருக்கிற நோட் வந்துட்டு ஒரே ஒரு நோட் தான் வாசிக்க போகிறேன். ஸோ 2 நோட்டையுமே நான் 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 நோட் வாசிக்கிறேன்னா 3 டைம்ஸ் வாசிப்பேன். 1 2 3. ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 டைம்ஸ் நான் ரிப்பீட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அதோட சவுண்டை கேளுங்க. செகண்ட் டைம் வந்துட்டு ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட திங்க் பண்ணலாம், எந்த சவுண்டாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணலாம். உங்களால் அது கொண்டு வர முடியல, என்ன நோட்டுன்னு கேதர் பண்ண முடியலன்னா ஜஸ்ட்டு டச் பண்ணி பார்க்கலாம் எந்த நோட்டாக இருக்கும்னு. 3rd டைம் என் கூட நீங்கள் அதை வாசிச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க, என் கூட ட்ரை பண்ண வேண்டாம். செகண்ட் அண்ட் 3rd டைம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் கேட்டதுக்கப்புறம் ஒன்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் 3rd டைம் வந்துட்டு என் கூட சேர்ந்து வாசிங்க. அப்போ தான் நீங்கள் வாசிச்சது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, ரெடி? கிளாஸுக்கு போகலாமா? வாங்க. இதுதான் 2 டைம் ரிப்பீட் ஆகும். ஸோ மறுபடியும் நான் இதே தான் வாசிக்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாக ஒரு தடவை வாசிச்சிடுறேன். 3 டைம்ஸ் வாசிக்கிறேன். ஓகேவா. ரிப்பீட் ஆகிறதுனால நான் ஒரு பார்ட் மட்டும் 3 டைம்ஸ் வச்சுட்டேன். இப்போ செகண்ட் லைன் போகலாம். செகண்ட் லைனும் அதே மாதிரி தான், 2 நோட்ஸ் 3 டைம்ஸ் வாசிக்கிறேன். முடிச்சுட்டு ஃபுல் லைன் 3 டைம்ஸ் ஸ்லோவாக வாசிக்கிறேன்.
ஆக்சுவலி நான் வந்து இப்போ டைமிங்கோட வாசிக்கல. டைமிங்கோட வாசிக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஹாஃப் கவுண்ட் குவார்டர் கவுண்ட்லாம் வரும்போது உங்களுக்கு அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால எல்லாமே நான் 1 பீட்டில் க்ராச்செட்டில் தான் வாசிச்சுட்ருக்கேன். நீங்கள் நோட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன டைமிங்கில் வாசிக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அந்த ஸ்பீடில் வாசிச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா நோட்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஃபாஸ்ட்டாக இருந்தால் டக்குன்னு எதுன்னு உங்களால் கேதர் பண்ண முடியாது. அதனால நான் இது எல்லாமே க்ராச்செட்டில் தான் வாசிக்கிறேன். ஓகேவா? செகண்ட் லைன் போகலாம். இந்த பார் மறுபடியும் ஒரு தடவை வச்சிடுறேன். ஓகே, இப்போ லாஸ்ட் பார் இதோட முடிஞ்சது. செகண்ட் லைன் முடிஞ்சது. இப்போ செகண்ட் லைன் 3 டைம்ஸ் ஒரு தடவை வாசிடுறேன். நீங்கள் ஏதாவது நோட்ஸ் தப்பாக இருந்தால் இப்போ கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ ஃபுல் சாங்ஸ் நான் 3 டைம்ஸ் வாசிக்கிறேன். ஒரு தடவை கேட்டு பார்த்து என் கூட ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஸ்லோவாக அந்த சாங்கோட டைமிங்கில் வாசிக்கிறேன். 1 கவுண்ட் இருக்க வேண்டிய இடத்துல 1 கவுண்ட் இருக்கும், ஹாஃப் கவுண்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஹாஃப் கவுண்ட் இருக்கும். ஸோ நான் எப்படி வாசிக்கிறேன் அப்படிங்கிற சவுண்டை கேட்டு அது கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் நோட்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த நோட்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். Third time. இப்போ ஆன்சர் வரப்போகுது. ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நோட்ஸ் தப்பாவது எழுதினா கூட பரவாயில்ல, எல்லா நோட்ஸும் எழுதுனதுக்கப்புறம் ஆன்சர் பாருங்கள். பிகாஸ் ஆன்சர் பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன நோட்டு வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்கள் மைண்ட் ஹெல்ப்பே பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் நோட்ஸ் எல்லாமே தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு நோட்ஸ் எழுதிட்டாவது நீங்கள் அட்லீஸ்ட் ஆன்சர் பாருங்கள். ஓகேவா? பிகாஸ் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் கிடையாது, ஒரு வீடியோ மூலமாக தான் கற்றுக்குறீங்க. ஸோ அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் தப்போ கரெக்டோ ஃபுல் நோட்ஸ் நீங்கள் எழுதுனதுக்கு அப்புறம் ஆன்சரை பாருங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஒரிஜினல் ஸ்பீடில் வச்சு கட்டிடுறேன்.
கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர்லாம் இப்போ மறந்துடுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஷீட் எடுங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. லெவல் 1 லெவல் 2ன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் படிச்சுக்கோங்க. வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.